நீ என்ன வெறுக்கல, வெறுக்கிற மாதிரி நடிக்கிற. அது உண்மை இல்ல. ஏய், எல்லாமே உண்மை. நம்புறதும் நம்பாததும் அவங்க இஷ்டம். சரி, அப்போ என் இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்திருந்தாலும் நீ இதே மாதிரி காப்பாத்த ட்ரை பண்ணுவியா? சொல்லு வேலா. எல்லாமே உண்மைன்னு சொல்ற. நான் இல்லாம அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் இப்படிதான் உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம விஷத்தை எடுத்திருப்பியா? சொல்லு வேலா. ஆமா, நீயும் இல்ல, அந்த இடத்துல யார் இருந்தாலும், ஏன் என் எதிரியே இருந்தாலும் அவங்கள நான் கண்டிப்பா காப்பாத்த நினைச்சிருப்பேன். போதுமா? ஏன் காப்பாத்துறேன்னு கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணி ஏன்டா உன்னை காப்பாத்துறேன்னு யோசிக்க வைக்காத. இங்க பாரு, உன் இடத்துல யார் இருந்தாலும் ஒரு உயிர் போயிடும்னு யோசிச்சு நான் ஓடி போயிருக்க மாட்டேன். கடிக்கிறது பாம்போட குணம், காப்பாத்த நினைக்கிறது ஏன் குணம். நான் காப்பாத்த நினைச்சது எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாத விஷயம். ஹீரோ ஸ்டண்ட் ஒன்னும் இல்ல. அதனால ஓவரா யோசிக்க வேண்டாம். நான் கோர்ட்டு தீர்ப்பு வர்றப்ப எப்படி இருந்தனோ அதே மனநிலையில இப்பவும் இருக்கேன். இன்னும் கேட்டா கோவம் போய் வெறுப்பு தான் வந்திருக்கு. அப்படிதான் இருக்கேன். போதுமா? ஏய், உன்னை கூப்பிட்டு சண்டை போட்டனா? நான் பாட்டுக்கு பேசாம ஒதுங்கி தானே இருக்கேன். நீயா பேசி பேசி என்ன கெட்டவனாக்காத. எனக்கு ஒரு விஷயம் தப்புனா தப்புதான். நல்லா பேசி குழஞ்சா செஞ்ச தப்பு சரியாவாது. தப்பு பண்ணாதவங்க குழஞ்சு பேசணுங்கிற அவசியமே இல்ல. நல்லா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி குழஞ்சு பேசுறா, என்ன ஜென்மமோ. சி, பேசி முடிச்சிட்டியா? நீ என்ன வேணாலும் பேசு, நான் இதுக்காகலாம் டிஸ்டர்ப் ஆகவே மாட்டேன். கொத்துறது பாம்போட குணம், காப்பாத்துறது உன்னோட இயல்பு. எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றியோட இருக்கிறது ஏன் குணம். உன்னை நீயும் மாத்திக்காத, என்னையும் நான் மாத்திக்கல. உன்னை நல்லா பாத்துப்பேன், உனக்காக நான் இருப்பேன். இங்க பாரு, இந்த பாலை வச்சுட்டு போறேன், குடி.